இன்றைக்கு நாங்க சைக்காலஜில மிக முக்கியமான ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம். அதுதான் எத்திக்ஸ் இன் சைக்காலஜி. கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நான் உங்கள்ட்ட ஒரு சிம்பிள் கொஸ்டின் வந்து கேட்க விரும்புறேன். என்னன்னு சொன்னா, ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு கிளைண்டோட பர்சனல் சீக்ரெட்ஸை மற்றவங்கள்ட்ட சொல்லலாமா? அடுத்தது, ஒரு ரிசர்ச்சர் பார்ட்டிசிபென்ட்டுக்கு தெரியாம அவங்கள எக்ஸ்பெரிமெண்ட்ல பயன்படுத்தலாமா? ஒரு கவுன்சிலர் தன்னோட கிளைண்ட ஜட்ஜ் பண்ணலாமா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் எல்லாரும் சொல்லக்கூடிய ஆன்சர் நோ. ஏன் ஏன்னு சொன்னா அது எத்திக்கல் இல்லை. அதனாலதான் இன்றைக்கு எத்திக்ஸ் பற்றி நாங்க பார்க்க போறோம். எத்திக்ஸ் என்று சொல்றது பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் தட் கைட் அஸ் டு டிசைட் வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங். தமிழ்ல சொன்னா நாங்க எந்த சூழ்நிலையிலும் சரியான, பொறுப்பான மற்றும் நியாயமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உதவும் வழிகாட்டும் கொள்கைகள். எத்திக்ஸ் என்று சொல்றது சட்டம், அதாவது லோ மாதிரி இல்லை. சில நேரங்கள்ல ஒரு செயல் சட்டப்படி தவறாக இருக்காது, ஆனா அது எத்திக்கலா தவறாக இருக்கலாம். சரி, இப்போ உதாரணமா ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பர்சனல் ப்ராப்ளம ஃப்ரெண்டோட பர்சனல் ப்ராப்ளம கிளாஸ் ஃபுல்லா சொல்லி வைக்கிறது. அப்ப இது வந்து சட்டப்படி லா படி பார்த்தா எங்களுக்கு வந்து கிரைம் இல்லாம இருக்கலாம், ஆனா இது ஒரு எத்திக்கலான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸோட பிரைவசியை ரெஸ்பெக்ட் செய்யல அந்த இடத்துல. அதே போல சைக்காலஜிலையும் எத்திக்ஸ்ன்றது எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கு. சரியா? அடுத்தது, why are ethics important in psychology? சைக்காலஜிஸ்ட் யாரோட எல்லாம் ஒர்க் பண்றாங்க? சில்ட்ரன்ஸ், அடல்ட்ஸ், பேஷண்ட். யாரோட வேலை செய்யறாங்க? சில்ட்ரன், அடல்ட்ஸ், பேஷண்ட், ஃபேமிலிஸ், பீப்புள் வித் மென்டல் இல்னஸ், ட்ராமா சர்வைவர்ஸ். இவங்க எல்லாருமே சைக்காலஜிஸ்ட் மேல ஒரு ட்ரஸ்ட்டை வச்சு வராங்க. அப்ப அவங்களோட ட்ரஸ்ட்டை பாதுகாக்கிறது எத்திக்ஸ் தேவைப்படுது. சரி, ஒரு சைக்காலஜிஸ்ட் எத்திக்கல் பிரின்சிபிள்ஸை ஃபாலோ செய்யலைன்னு சொன்னா அது கிளைண்டுக்கு எமோஷனல் டேமேஜ், ஸ்ட்ரெஸ், சைக்காலஜிக்கல் ஹார்மை ஏற்படுத்தலாம். இதனால சைக்காலஜி ப்ரொஃபஷன்ல எத்திக்ஸ்ன்றது ஒரு ஆப்ஷனல் இல்லை, இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணி கொள்ளுங்க, ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் வரார். அவர் வந்து தன்னுடைய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் வந்து கவுன்சிலர்கிட்ட சொல்றாரு. அடுத்த நாள் கவுன்சிலர் வந்து ஸ்டாஃப் ரூம்ல அந்த ஸ்டோரியை மற்ற டீச்சர்ஸுக்கு சொல்றாங்க. இஸ் தட் எத்திக்கல்? நோ. ஏன்னு சொன்னா கவுன்சிலர் கன்ஃபிடென்ஷியலியே பிரேக் செய்யறார். இதனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரஸ்ட் போயிடும். அப்ப அதுக்கு மேல அவர் இனிமேல் கவுன்சிலிங்குக்கு வர போறதில்லை. இதனால கிளைண்ட்டுக்கும் சைக்காலஜிஸ்டுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுது. சரி, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லோ அண்ட் எத்திக்ஸ். ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃப்ரெண்ட் இருக்கு. என்னன்னு சொன்னா, இப்போ லோன்னு சொல்றது ஒரு கவர்மெண்டாலேயோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனாலேயோ உருவாக்கப்படுற ரூல்ஸ். இதை பிரேக் செய்யற டைம் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஆனா எத்திக்ஸ் பார்க்கும்போது இது ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட். எத்திக்ஸ் ஃபாலோ செய்யலைன்னு சொன்னா ப்ரொஃபஷனல் ரெப்புடேஷனை பாதிக்கும், லைசன்ஸ் சஸ்பெண்ட் ஆகும். ஒரு சைக்காலஜிஸ்ட் கிளைண்ட டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றாருன்னா இது சட்டப்படி கிரைமாக இல்லாட்டிலும் அது வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸுக்கு எதிரான ஒரு விஷயம். இப்ப சில சிச்சுவேஷன்ஸ் பார்ப்போம், அது எத்திக்கா அன்எத்திக்கலான்னு கெஸ் பண்ணுங்க. டாக்டர் பேஷண்டோட இன்ஃபர்மேஷனை கன்ஃபிடென்ஷியலா வச்சிருக்கிறது, இது என்ன? எத்திக்கல். டீச்சர் ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா மார்க் கொடுக்கறது, இது என்ன? அன்எத்திக்கல். ரிசர்ச் பார்ட்டிசிபெண்ட்டுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பத்தின எக்ஸ்பிளைன் செய்து பெர்மிஷன் வாங்குறது, இது எத்திக்கல். கவுன்சிலர் கிளைண்ட இன்சல்ட் செய்யறது, இது அன்எத்திக்கல். இப்போ நாங்க சைக்காலஜின்றது மனிதர்களோட தாட்ஸ், எமோஷன்ஸ், பிஹேவியரை பத்தி படிக்கிற ஒரு சயின்டிபிக் ஸ்டடியா இருந்தாலுமே சைக்காலஜில நாலேஜ் மட்டும் போதாது, அதை ரெஸ்பான்சிபிளா பயன்படுத்தவும் வேணும். அதுக்காகத்தான் எத்திக்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட்ன்றவர் நாலேஜ் அதிகம் உள்ளவராக மட்டும் இருக்க இயலாது, அவர் எத்திக்கல் வேல்யூஸை ஃபாலோ செய்யக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனலாகவும் இருக்கணும். சரி, அடுத்தது வேல்யூஸ், மாரல்ஸ் அண்ட் எத்திக்ஸ். நாங்க எத்திக்ஸ் பற்றி படிக்கிறதுக்கு முதல் சைக்காலஜில மிக முக்கியமான 3 கன்செப்டை புரிஞ்சு கொள்ளலாம். அதுதான் வேல்யூஸ், மாரல்ஸ், எத்திக்ஸ். இப்ப நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிற எப்படின்னா ஒரே மீனிங் தான் இந்த 3க்குமே சொல்லி, பட் ஆக்சுவலி தே ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கன்செப்ட். ஓகே,
முதல்ல ஒரு ஸ்மால் சுச்சுவேஷனை இமேஜின் பண்ணுங்க. நீங்க ரோட்ல நடந்து போறீங்க, திடீர்னு ஒரு வாலெட் இருக்குது. அந்த வாலெட்டுக்குள்ள 20,000 இருக்கு. அந்த இடத்துல யாருமே இல்லை. நீங்க என்ன செய்வீங்க? ஓனரை தேடுவீங்களா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவீங்களா? இல்ல பணத்தை நீங்களே வச்சு கொள்ளுவீங்களா? இப்ப உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். ஏன் ஏன்னு சொன்னா ஒவ்வொருத்தரோட வேல்யூஸ், மோரல்ஸ், அடுத்தது எத்திக்கல் திங்கிங் வேறுபடுது. அதனாலதான் இந்த கன்செப்டை புரிஞ்சு கொள்றது எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சரி, வாட் ஆர் வேல்யூஸ்? முதல்ல வேல்யூஸ் என்று சொன்னா the things that we consider important in our life. தமிழ்ல சொன்னா எங்களோட வாழ்க்கையில எது முக்கியம்னு நாங்க நம்புறோமோ அதுதான் வேல்யூஸ். வேல்யூஸ் எங்களுக்கு ப்ரியோரிட்டைஸ செட் பண்றதுக்கு உதவும். அது எங்களோட டிசிஷன்ஸ், பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் செய்யும். வேர் டு வேல்யூஸ் கம் ஃப்ரம்? இப்போ எங்களோட வேல்யூஸ் பல இடங்கள்ல இருந்து எங்களுக்குள்ள வரும். உதாரணமா ஃபேமிலி, ரிலிஜன், கல்ச்சர், ஸ்கூல், சொசைட்டி, பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ். இது எல்லாமே ஒரு சைல்டு ஹானஸ்ட் பேரண்ட்ஸோட வளர்ற டைம் அவருக்கு ஹானஸ்டி ஒரு இம்பார்ட்டன்ட் வேல்யூவா டெவலப் ஆகி இருக்கு. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வேல்யூஸ். Different people value different things. Some common values and பார்த்தோம்னா honesty, respect, responsibility, education, family, kindness, freedom, hard work. எல்லாருக்குமே வேல்யூஸ் ஒரே மாதிரி இருக்காது. அது பர்சன் டு பர்சன் டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. நாளைக்கு எக்ஸாம், இன்றைக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி. அப்போ அவர் என்ன செய்வார்? எடியூகேஷன் அவருக்கு ஹையஸ்ட் வேல்யூ என்றா முதல்ல எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதும் பிறகு பார்ட்டி போறதுன்னு முடிவு செய்யலாம். அப்ப இந்த டிசிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் செய்யறது அவரோட வேல்யூ. சரிதானே? வேல்யூ ஆன்சர் த கொஸ்டின் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மீ. ஓகே, அடுத்தது வாட் ஆர் மோரல்ஸ்? மோரல்ஸ் என்றது அவர் பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங். தமிழ்ல சொன்னா எது சரி எது தவறு என்றத நம்மட மனசாட்சி சொல்ற நெறிமுறைகளா பாக்குறது. சரி, இதுதான் மோரல்ஸ். பொதுவா மோரல்ஸ் பேரண்ட்ஸ், ரிலீஜன், கல்ச்சர், சொசைட்டி இது மூலமா எங்களுக்கு வரும். இமேஜின், நீங்க சூப்பர் மார்க்கெட் போறீங்க, கேஷியர் மிஸ்டேக்கா 1000 rupees எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு. அவருக்கு அது தெரியல. நீங்க என்ன செய்வீங்க? உங்களோட மோரல்ஸ் சொல்லணும், இந்த பணம் என்னுடையது இல்லை, சோ அந்த மணியை நான் என்ன செய்யணும்? திருப்பி கொடுக்கணும். இதுதான் மோரல் டிசிஷன். இப்போ மோரல் ஆன்சர் த கொஸ்டின் இஸ் திஸ் ரைட் ஆர் ராங். சரியா? அதே போல வாட் இஸ் எத்திக்ஸ்? எத்திக்ஸ்ன்றது ப்ரொஃபஷனல் ரூல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். இது ஒரு ப்ரொஃபஷன் வேலை செய்கிற அனைவருக்குமே ஃபாலோ செய்ய வேண்டிய ப்ரொஃபஷனல் கைட்லைன்ஸ். இது பர்சனல் ஒப்பீனியன் இல்லை, இது ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ரிசர்ச்சர் எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய போறார். பார்ட்டிசிபென்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் செய்யாம எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்கலாமா? நோ. முதல்ல இன்ஃபார்ம் கன்சென்ட். இது எத்திக்கல் ரெக்குயர்மெண்ட். சரிதானே? நாங்க கம்பேரிஷன் ஒன்று பார்ப்போம். வேல்யூஸ்ன்றது வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மீ, எனக்கு எது முக்கியம். மோரல்ன்றது எது சரி எது தவறு, வாட் இஸ் ரைட் ஆர் ராங். எத்திக்ஸ் என்றது என்னுடைய ப்ரொஃபஷன் என்ன செய்ய அனுமதிக்குது. வாட் ஷுட் ஐ டூ ஆஸ் அ ப்ரொஃபஷனல். சரியா? இப்போ நான் சில சிச்சுவேஷன் சொல்றேன், அது வேல்யூவா மோரல் எத்திக்ஸ் நீங்க கெஸ் பண்ணலாம். எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் லைஃப் என்று ஒருத்தர் நம்புறார். இது என்ன வேல்யூ? ஒரு ஸ்டூடெண்ட் சீட்டிங் செய்ய மறுக்கார். இது என்ன? ஒரு மோரல். ஒரு சைக்காலஜிஸ்ட் கிளைண்ட் இன்ஃபர்மேஷனை கன்ஃபிடென்ஷியலா வச்சிருக்கார். இது என்ன? எத்திக்ஸ். சரி. Why is this important in psychology? Psychologists deal with every sensitive information. இப்போ பார்த்தோம்னா கிளைண்ட் ஷேர் பண்ணுவாங்க, டிப்ரெஷனா இருக்கும், எங்ஸைட்டியா இருக்கும், ட்ராமாவா இருக்கும், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஃபேமிலி இஷ்யூஸ், பர்சனல் சீக்ரெட்ஸ். அப்போ இந்த இன்ஃபர்மேஷனை ப்ரொடெக்ட் செய்கிற
செய்யறதுக்கு எத்திக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. இப்போ ஒரு சைக்காலஜிஸ்ட் எத்திக்கலா நடந்து கொள்ளலைன்னு சொன்னா கிளைண்ட் ட்ரஸ்ட் கம்ப்ளீட்லி பிரேக் ஆயிடும். இதனால சைக்காலஜி ப்ரொஃபஷன்ல எத்திக்ஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ். ஸோ we want to always remember this. Values tell us what is important. Moral tell us what is right and wrong. Ethics tells us what we should do as professional. Okay. அடுத்தது எங்களுக்கு வந்து ஃபோக்கோ எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் இருக்கு. இப்போ நாங்கள் சைக்காலஜியில் மிக முக்கியமான டாபிக் வந்திருக்கோம். இது வரைக்கும் எத்திக்ஸ் என்ன, வேல்யூஸ், மாரல்ஸ், எத்திக்ஸுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இதை பற்றி பார்த்தோம். இப்போ ஒரு சைக்காலஜிஸ்ட் எந்த எத்திக்கல் பிரின்சிபல்ஸை ஃபாலோ செய்யணும்ன்றதை பார்க்க போகிறோம். இந்த பிரின்சிபல்ஸ் உலகம் முழுவதுமா இருக்கிற சைக்காலஜிஸ்ட் ஃபாலோ செய்யற பேசிக் எத்திக்கல் கைட்லைன்ஸா இருக்குது. ஒரு சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலிங் செய்தாலும் ரிசர்ச் செய்தாலும் அசஸ்மெண்ட் டீச்சிங் எதுவா இருந்தாலுமே இந்த பிரின்சிபல்ஸை ஃபாலோ செய்யணும். இந்த பிரின்சிபல்ஸ் இல்லாம சைக்காலஜி ப்ரொஃபஷன் சேஃபா இருக்கு இல்லாது. சரி, நாங்க பார்ப்போம். ஓகே, இதுல 4 பிரின்சிபிள்ஸ் இருக்குது. ரெஸ்பெக்ட் ஃபார் அட்டானமி, பெனிஃபிஷன்ஸ், நான் மெலிஃபிஷன்ஸ், ஜஸ்டிஸ். சரியா, இது எல்லாத்தையும் நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். ரெஸ்பெக்ட் ஃபார் அட்டானமிண்டா இப்போ ஒரு மனுஷனுக்கு தன்னோட வாழ்க்கையை பற்றின டிசிஷன்ஸை தானா எடுக்கிற உரிமையா இருக்கும். சைக்காலஜிஸ்ட் அந்த ரைட்ஸை ரெஸ்பெக்ட் செய்யணும். அதாவது இப்போ கிளைண்ட் வந்து என்ன ட்ரீட்மெண்ட் செய்யணும், எந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் செய்யணும், கவுன்சிலிங் கண்டினியூ செய்ய வேணுமா வேணாமா, இது எல்லாத்தையுமே கிளைண்ட் தான் முடிவு செய்யணுமே தவிர சைக்காலஜிஸ்ட் வந்து ஃபோர்ஸ் செய்யக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளா ஒரு கிளைண்ட் கவுன்சிலிங்கை ஸ்டாப் செய்ய விரும்பினா இல்லை நீங்கள் கட்டாயம் வரத்தான் வேணும் என்று சொல்ல இல்லாது. அவர் எக்ஸ்பிளைன் செய்யலாம், ஆனால் ஃபைனல் டிசிஷன் கிளைண்டோடைய இருக்கணும். அப்போ இதுவே ரெஸ்பெக்ட் ஃபார் ஆட்டோனமியா இருக்கும். சரியா, அடுத்தது இப்போ ஒரு சைக்காலஜிஸ்ட் கிளைண்ட் பெர்மிஷன் இல்லாம ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா இது வந்து ரெஸ்பெக்ட் ஃபார் ஆட்டோனமியை ஃபாலோ செய்ததா வருமா? இல்லை. இப்போ ரெஸ்பெக்ட் ஃபார் ஆட்டோனமின்னா ரெஸ்பெக்ட் த பர்சன்ஸ் ரைட் டு மேக் ஹிஸ் ஆர் ஹர் ஓன் டிசிஷன்ஸா இருக்கும். சரி, அடுத்தது பெனிஃபிஷன்ஸ். இங்க டூயிங் குட்னு சொல்லலாம். நம்ம சைக்காலஜிஸ்ட் எப்பவும் கிளைண்ட்டுக்கு பெனிஃபிட்டான வகையில செயல்பட வேணும். இப்ப அவரோட மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகணுமெண்டா, அவரோட வெல்பீயிங் அதிகரிக்கணுமெண்டா, அவரை சப்போர்ட் கிடைக்கணுமெண்டா அவருக்கு அதுக்கான ஒரு கைட்லைன்ஸை கொடுக்கறது வந்து பெனிஃபிஷன்ஸா இருக்கும். சரியா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் சிவியர் எங்ஸைட்டி காரணமா கவுன்சிலிங்குக்கு வர, இப்போ சைக்காலஜிஸ்ட் எவிடன்ஸ் பேஸ்ட் தெரப்பியை பயன்படுத்தி அவரை எங்ஸைட்டியை ரெடியூஸ் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்றார். அப்போ இது என்ன? பெனிஃபிஷன்ஸ். சரியா, ஒரு சைக்காலஜிஸ்ட் கிளைண்ட்டுக்கு ஹெல்ப் செய்யாம அவரோட ப்ராப்ளம்ஸை இக்னோர் செஞ்சா இது பெனிஃபிஷன்ஸை ஃபாலோ செய்ததா வருமா? இல்லை. இப்போ பெனிஃபிஷன்ஸ் மீன்ஸ் ஆல்வேஸ் ஒர்க் இன் த கிளைண்ட்ஸ் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட். சரிதானே, அடுத்தது நான் மெலிஃபிஷன்ஸ். இங்க வந்து பிரின்சிபிள்ஸை நினைவுல வச்சு கொள்றது ஈஸியான உண்டு. நொன்னண்டா நொட்டண்ட மாதிரியும் மெலிஃபிஷன்ஸ் வந்து ஹார்ம். அதாவது சைக்காலஜிஸ்ட் எந்த சூழ்நிலையிலையுமே கிளைண்ட்டுக்கு பிசிக்கலாவோ எமோஷனலாவோ அல்லது சைக்காலஜிக்கலாவோ ஹார்ம் ஏற்படுத்த இயலாது. இமேஜின் பண்ணுங்க, ஒரு கிளைண்ட் டிப்ரெஷன் காரணமா கவுன்சிலிங்க்கு வந்திருக்க, சைக்காலஜிஸ்ட் வந்து அவரை பார்த்துட்டு நீங்க சரியான வீக்கான பர்சனா இருக்கீங்க அப்படின்ற ஒரு இன்சல்ட் பண்ணினா இது எமோஷனல் ஹார்ம். இது வந்து எத்திக்கலுக்குள்ள வராது. சரியானே, ஆல்வேஸ் ரிமெம்பர் a psychologist should never intentionally cause harm. சரி, அடுத்தது 4வது விஷயம். அடுத்தது ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் சொன்னா ஃபேர்னஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி. எல்லா கிளைண்ட்ஸுக்கும் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது தான் இதுல மெயினான விஷயம். ரிலீஜன், ஜெண்டர், ஏஜ், கல்ச்சர், டிசேபிலிட்டி, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இது போன்ற காரணங்களால டிஸ்கிரிமினேஷன் செய்யறது கூடாது.
சரியா? ஒரு சைக்காலஜிஸ்ட் ரிச் கிளைண்ட்டுக்கு மட்டும் நல்ல சர்வீஸ் கொடுத்துட்டு போர் கிளைண்ட்டுக்கு வந்து இக்னோர் செய்யறது, இது வந்து ஜஸ்டிஸ் இல்லை. ஜஸ்டிஸ் மீன் ட்ரீட் எவ்ரி கிளைண்ட் ஃபேர்லி, ஈக்குவலி அண்ட் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன். ஓகே, இங்கே நான் ஈஸி மெமரி ட்ரிக் கொண்டு உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த 4 பிரின்சிபிள்ஸை நினைவுல வைக்கிறதுக்கு ஒரு ஈஸி ட்ரிக்காக இருக்கும் இது. ரெஸ்பெக்ட் சமரியா சொன்னா இதுக்கு வந்து இப்படி இந்த 4 எத்திக்கல் பிரின்சிபிள்ஸும் சைக்காலஜி ப்ரொஃபஷன்ல பேக்போன் சொல்லலாம். ஒரு எத்திக்கல் சைக்காலஜிஸ்ட் கிளைண்டோட டிசிஷன்ஸை ரெஸ்பெக்ட் செய்வார், கிளைண்ட்டுக்கு பெனிஃபிட் கொடுக்கறதுக்கு முயற்சிப்பார், எந்த ஹார்மும் ஏற்படுத்த மாட்டார், இப்போ எல்லாரையும் ஈக்குவலாகவும் ஃபேராகவும் ட்ரீட் பண்ணுவார். இந்த பிரின்சிபல்ஸை ஃபாலோ செய்யப்பட்டால் தான் கிளைண்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் மீது ட்ரஸ்ட் வைப்பாங்க. அதனால எத்திக்ஸ்ன்றது ரூல்ஸ் மட்டும் இல்லை, இட்ஸ் அபவுட் ப்ரொடெக்டிங் human dignity, respecting individual rights, and promoting psychological well-being. சரிதானே? அடுத்தது ப்ரொஃபஷனல் எத்திக்கல் கோட்ஸ் அண்ட் கவர்னிங் பாடிஸ். இதுவரைக்கும் ஒரு சைக்காலஜிஸ்ட் ஃபாலோ செய்ய வேண்டிய எத்திக்கல் பிரின்சிபிள்ஸ் பத்தி பார்த்தோம். ஆனா ஒரு கொஸ்டின்ஸ் வருது, இந்த ரூல்ஸை யார் உருவாக்குறாங்க? சைக்காலஜிஸ்ட் இந்த எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை யார் மானிட்டர் செய்யறாங்க? இதுக்கான ஆன்சர் தான் ப்ரொஃபஷனல் எத்திக்கல் கோட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன். இது வந்து சைக்காலஜிஸ்டுக்கு ஒரு ரோட் மேப் போல இருக்கு, ஒரு டிரைவர் ரோட் ரூல்ஸ் ஃபாலோ செய்யறது போல இருக்கு. ஒரு சைக்காலஜிஸ்ட் எத்திக்கல் கோட்ஸ் ஃபாலோ செய்யறது அவருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். What is an ethical code? A set of professional rules and standards that guide psychologists in their professional practice. தமிழ்ல சொன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட் எப்படி கிளைண்ட்ஸோட நடந்து கொள்ளணும், ரிசர்ச் எப்படி கண்டக்ட் பண்ணணும், கன்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் எப்படி ப்ரொடெக்ட் செய்யணும் என்பதற்கான ப்ரொஃபஷனல் கைட்லைன்ஸா இது இருக்கு. இந்த ரூல்ஸ் சரி, இந்த ரூல்ஸ் சைக்காலஜிஸ்ட ப்ரொடெக்ட் செய்யறதுக்காக மட்டும் இல்ல, கிளைண்டையும் ப்ரொடெக்ட் செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. உதாரணமா இமேஜின் பண்ணுங்க, ஒரு சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலிங் செஷன்ல கிளைண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷனை சோசியல் மீடியாவில் ஷேர் செஞ்சா என்ன ஆகும்? கிளைண்ட்டுக்கு எமோஷனல் டேமேஜ் ஏற்படும், ட்ரஸ்ட் கம்ப்ளீட்லி பிரேக் ஆகும், இதனால ப்ரொஃபஷன் ரெப்புடேஷனும் பாதிக்கப்படும். ஆனா எத்திக்கல் கோட் சைக்காலஜிஸ்டுக்கு பவுண்டரிஸை செட் பண்ணும். ஏன் எத்திக்கல் கோட்ஸ் ஃபாலோ செய்யணும்? பல காரணங்கள் இருக்குது. இப்ப ப்ரொடெக்ட் கிளைண்ட்ஸ் என்னன்னு சொன்னா, சைக்காலஜிஸ்ட் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை ஹேண்டில் பண்றாங்க, அதனால கிளைண்ட்ஸ் அவங்க சேஃபா ஃபீல் பண்றதுக்கு நாங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது மெயின்டைன் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ், பில்ட் ட்ரஸ்ட். கிளைண்ட் சைக்காலஜி என்ன செய்யணும்? ட்ரஸ்ட் வைக்கலன்னு சொன்னா கவுன்சிலிங் சக்சஸ்ஃபுல் ஆகாது. ப்ரிவென்ட் மிஸ்யூஸ் ஆஃப் பவர். சைக்காலஜிஸ்ட் நாலேஜ் அதிகம் கொண்டவங்களா இருக்கிறதுனால அந்த நாலேஜை மிஸ்யூஸ் செய்யாம இருக்கிறதுக்கு எத்திக்கல் கோட்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து கிளைண்டோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை பிளாக்மெயில் செய்ய பயன்படுத்தினா அது எத்திக்கலா? நோ. ஏன்? பிகாஸ் இட் வயலேட்ஸ் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். The governing bodies. உலகம் முழுக்க சைக்காலஜி ப்ரொஃபஷனை ரெகுலேட் செய்யறதுக்கு பல ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கலாம். ஆனா நாங்க இன்றைக்கு முக்கியமான 2 ஆர்கனைசேஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். APA, அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன். இது USA இருக்கிற மிகவும் பெரிய சைக்காலஜி ஆர்கனைசேஷனா இருக்குது. 1892 ஆரம்பிக்கப்பட்டது. ஏபியோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு சொன்னா, எத்திக்கல் கைட்லைன்ஸ் உருவாக்குறது, ரிசர்ச் ஸ்டாண்டர்ட்ஸ் டெவலப் பண்றது, சைக்காலஜிஸ்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, பப்ளிகேஷன் செய்யறது, அடுத்தது சைக்காலஜிக்கல் சயின்ஸை ப்ரமோட் பண்றது. சரி, அதே போல பிபிஎஸ் என்றா பிரிட்டிஷ் சைக்காலஜிக்கல் சொசைட்டி. இது யுனைடெட் கிங்டம்ல ப்ரொஃபஷனல் பாடியா இருக்கு. இதுவும் சைக்காலஜிஸ்ட்க்கு எத்திக்கல் கைட்லைன்ஸ், ப்ரொஃபஷனல் ட்ரைனிங், ரிசர்ச் ஸ்டாண்டர்ட்ஸை வழங்குது.
இங்க சிமிலாரிட்டி என்று பார்த்தோம்னா ஏபியும் பிபிஎஸும் ஒவ்வொரு நாடுகள்ல இருந்தாலும் ரெண்டு நோக்கமும் என்ன இருக்கு கொண்டா இருக்கு. ப்ரொடெக்ட் கிளைண்ட்ஸ், ப்ரொமோட் எத்திக்கல் ப்ராக்டிஸ், இம்ப்ரூவ் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ், வேற என்ன சொல்லலாம், சப்போர்ட் சைக்காலஜிக்கல் ரிசர்ச், மெயின்டைன் பப்ளிக் ட்ரஸ்ட். சரி, இது போன்ற விஷயங்கள் இருக்குது. அடுத்தது, what happens if a psychologist violate ethics? ஒரு சைக்காலஜிஸ்ட் எத்திக்கல் ரூல்ஸை ஃபாலோ செய்யலைன்னு சொன்னா என்ன நடக்கும்? பல சீரியஸ் கன்சீக்வன்சஸ் இருக்குதுங்க. ப்ரொஃபஷனல் கன்சீக்வன்சஸை பார்த்தோம்னா வார்னிங், சஸ்பென்ஷன், cancellation ஆஃப் லைசன்ஸ், ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டிகேஷன். லீகல் கன்சீக்வன்ஸ் என்று பார்த்தோம்னா சில சுச்சுவேஷன்ல கோர்ட் கேஸ் கூட என்ன செய்யலாம், வரலாம், லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படலாம். பர்சனல் கன்சீக்வன்ஸ் ரெப்புடேஷன் லாஸ் ஆகும், கிளைண்டோட ட்ரஸ்ட் லாஸ் ஆகும், கரியர் டேமேஜ். சரி, இமேஜின் பண்ணுங்க, ஒரு சைக்காலஜிஸ்ட் கிளைண்ட கன்ஃபிடென்ஷியல் ரெக்கார்ட்ஸ் சோஷியல் மீடியாவில் அப்லோட் செஞ்சா என்ன நடக்கும்? கிளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆகும், லைசன்ஸ் சஸ்பென்ஷன் ஆகும், ரெப்புடேஷன் டேமேஜ் ஆகும். எத்திக்ஸ் ப்ரொடெக்ட் எவ்ரி ஒன். எத்திக்ஸ் கிளைண்ட்ஸை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணல, சைக்காலஜிஸ்டையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஏன்னு சொன்னா எத்திக்கல் கைட்லைன்ஸை ஃபாலோ செஞ்சா சைக்காலஜிஸ்ட் ப்ரொஃபஷனல் ப்ராப்ளம்ஸ்ல சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையும். அதே நேரத்துல கிளைண்டும் சேஃபா இருப்பாங்க. இதனால சொசைட்டி முழுக்க சைக்காலஜி ப்ரொஃபஷன் மீது ட்ரஸ்ட் என்ன செய்யும், அதிகரிக்கும். சரி, அடுத்தது எத்திக்ஸ் இன் சைக்காலஜிக்கல் ரிசர்ச் அண்ட் த லிட்டில் ஆல்பர்ட் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ ஒரு கொஷன், ரிசர்ச் செய்யற டைம்ல எத்திக்ஸ் ஃபாலோ செய்யணுமா வேணாம்? எஸ், டெஃபினெட்லி ஃபாலோ பண்ணணும். சைக்காலஜி ரிசர்ச்ன்றது மனிதர்களை பயன்படுத்தி நடக்கப்படுற ஒரு ரிசர்ச். இதனால ரிசர்ச்சர்ஸ் மிகவும் கேர்ஃபுல்லா இருக்கும். ஒரு ராங் ரிசர்ச் ஒருவருடைய பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் இல்ல எமோஷனல் வெல்பீயிங் கூட என்ன செய்யும், பாதிக்கும். அதனால ரிசர்ச் எத்திக்ஸ் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் ரிசர்ச் எத்திக்ஸ்? ரிசர்ச் எத்திக்ஸ் என்றது the ethical principles that protect participants during psychological research. தமிழ்ல பார்த்தா ரிசர்ச்ல கலந்து கொள்றவங்களோட ரைட்ஸ், டிக்னிட்டி, பிரைவசி, சேஃப்டி இது எல்லாத்தையுமே பாதுகாக்கிற எத்திக்கல் கைட்லைன்ஸ் தான் உங்களுக்கு எத்திக்கல் கைட்லைன்ஸ் இருக்கு. சரி, ஒரு ரிசர்ச்சர் ரிசர்ச் சக்சஸ்ஃபுல் ஆகணும்ன்றதுக்காக பார்ட்டிசிபெண்ட்டுக்கு ஹார்ம் செய்யலாது. ரிசர்ச் செய்யறதுக்கும் லிமிட்ஸ் இருக்குது. சரிதானே? இப்போ why is research ethics important? இங்க 4 முக்கியமான காரணங்கள் நம்ம பார்க்கலாம். டு ப்ரொடெக்ட் பார்ட்டிசிபென்ட், டு ரெஸ்பெக்ட் ஹியூமன் ரைட்ஸ். ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்டுக்கும் ரெஸ்பெக்ட், பிரைவசி, ஃப்ரீடம், டிக்னிட்டி இருக்குமே. ஸோ அதுக்காக டு ப்ரொடெக்ட் ரிலையபிள் ரிசர்ச். எத்திக்கல் ரிசர்ச் தான் சயின்டிஃபிக் கம்யூனிட்டி அக்செப்ட் செய்யும். அன்எத்திக்கல் ரிசர்ச் ரிசல்ட் மேல பீப்புள் ட்ரஸ்ட் வைக்க மாட்டாங்க. ஸோ டு மெயின்டைன் பப்ளிக் ட்ரஸ்ட். சரி, அடுத்தது மேஜர் எத்திக்கல் பிரின்சிபிள்ஸ் இன் ரிசர்ச். ரிசர்ச் கண்டக்ட் செய்யற டைம் ரிசர்ச்சர்ஸ் ஃபாலோ செய்ய வேண்டிய இம்பார்ட்டன்ட் எத்திக்கல் பிரின்சிபிள்ஸ் இருக்குது. ஒன்று இன்ஃபார்ம்ட் கன்சென்ட், அதாவது ரிசர்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் பார்ட்டிசிபெண்ட்டுக்கு என்ன செய்யணும், ரிசர்ச்சோட பர்பஸ் என்ன, என்ன செய்ய போறோம், எவ்வளோ நேரமாகும், ரிஸ்க் என்ன, பெனிஃபிட் என்ன, இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் செய்யணும். அதுக்கு பிறகுதான் கன்சென்ட் எடுத்துக்கொள்ற மாதிரி இருக்கும். அடுத்தது வாலண்டரி பார்ட்டிசிபேஷன். பார்ட்டிசிபேஷன் ரிசர்ச்ல போஸ்ட் செஞ்சு அவங்க இன்வால்வ் ஆக இயலாது. பார்ட்டிசிபேட் என்ன செய்யணும், அவங்களா விரும்பி வரும். சரி, the right to withdraw, எந்த நேரத்திலையும் பார்ட்டிசிபேட் என்ன செய்யலாம், ரிசர்ச்ல இருந்து வெளியேறதுக்கான ரீசன் சொல்லவும் தேவையில்லை. அவங்க வெளியேறதுக்கான அனுமதி அவங்களுக்கு இருக்கு. ரைட் டு வித்ட்ரா. சரி, கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும். சரி, ப்ரொடெக்ட் ஃப்ரம் ஹார்ம். ரிசர்ச் பார்ட்டிசிபெண்ட்டுக்கு பிசிக்கல், சைக்காலஜிக்கல், எமோஷனல், சோஷியல் ஹார்ம்ஸ் இது எல்லாமே ஏற்படாம பாதுகாக்க வேண்டியது இருக்கும். ஓகே, அடுத்தது ஒரு ஃபேமஸ் கேஸ் ஸ்டடி இருக்கு, த லிட்டில் ஆல்பர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்.
அடுத்து நாம பார்க்க போறது த ஃபேமஸ் கேஸ் ஸ்டடி உண்டு த லிட்டில் ஆல்பர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்றேன். இதை வந்து கண்டக்ட் பண்ணவங்க ஜான் பி வாட்சன், ரொசாலி ரெய்னர் 1920 கண்டக்ட் செய்றாங்க. இந்த ரிசர்ச் எய்ம் ஆஃப் த ஸ்டடி என்னென்னா ஃபியர் கேன் பி லேர்ன் த்ரூ கிளாசிக்கல் கண்டிஷனிங். அதை ப்ரூவ் செய்யற மாதிரி. ஓகே, ஸோ இங்க ஆல்பர்ட் எந்த ஃபியருமே காட்டல. பிறகு ஒயிட் ரெட் காட்டுற ஒவ்வொரு டைமும் ரிசர்ச்சர்ஸ் லவுடான சவுண்டை உருவாக்குறாங்க. ஸோ அந்த லவுடான சவுண்டை அவர் வந்து ஒயிட் ரெட்ல இருந்து வர மாதிரி நினைச்சு பயந்து அழ ஆரம்பிக்கார். இந்த ப்ரொசீஜர் வந்து ரிப்பீட்டடா நடக்குது. சில நாட்களுக்கு பிறகு லவுட் சவுண்ட் இல்லாம ஒயிட் ரெட்டை கண்டாலுமே ஆல்பர்ட் பயப்பட ஆரம்பிக்கார். இதுதான் கிளாசிக்கல் கண்டிஷனிங். இதுல இன்ட்ரெஸ்டிங் ஃபைண்டிங் இன்னொன்று இருக்குது. என்னென்னா ஆல்பர்ட் ஒயிட் ரேட்டுக்கு மட்டும் இல்லை, ஒயிட் ரபிட், ஒயிட் டாக், சென்டா க்ளாஸ் பியர்ட் இது போன்ற ஒயிட் ஃபரி ஆப்ஜெக்ட்ஸ் எதை பார்த்தாலுமே பயப்பட ஆரம்பிக்கார். இதை வந்து ஸ்டிமியூலஸ் ஜெனரலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எத்திக்கல் ப்ராப்ளம்னு பார்த்தா இங்கே எக்ஸ்பெரிமெண்ட்ல சயின்டிஃபிக் ஹிஸ்டரியில் ஃபேமஸாக இருந்தாலுமே இது ஒரு எத்திக்கல் இல்லை, நான் எத்திக்கலான ஒரு விஷயம், அன்எத்திக்கலான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. ஸோ நோ இன்ஃபார்ம் கன்சென்ட், பேரண்ட்ஸுக்கு முழுமையாக இன்ஃபர்மேஷன் வழங்கப்படலை நாங்கள் இந்த ப்ரொசீஜர்ல செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி. சரி, இதே போல ரிசர்ச்சர்ஸ் வந்து பார்ட்டிசிபென்ட் ப்ரொடெக்ஷன் இல்லை, பேபி எமோஷனல் டிஸ்ட்ரெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. இது நான் மால்ஃபிஷியன்ஸ் சென்ஸ் பிரின்சிபலுக்கு எதிரானதா இருக்குது. அடுத்தது, இப்ப யோசிச்சா இஃப் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வர் கண்டக்டட் டுடே, இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை இன்னைக்கு நாங்கள் கண்டக்ட் செய்யலுமாண்டா அப்சல்யூட்லி நோ. ஏன் மாடர்ன் எத்திக்கல் கைட்லைன்ஸ் அலோ செய்யாது, எத்திக்ஸ் கமிட்டி அப்ரூவல் கிடைக்காது, பார்ட்டிசிபென்ட் ஹார்ம் ஆகிற எந்த ரிசர்ச்சுமே கண்டக்ட் செய்ய இயலாது. நாங்கள் லெசன் ஃப்ரம் லிட்டில் ஆல்பர்ட்னு பார்த்தா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் லெசனை கற்றுக் கொடுக்குது. சயின்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பட் ஹியூமன் வெல்ஃபேர் இஸ் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட். ரிசர்ச் நாலேஜ் பெறுறதுக்காக பார்ட்டிசிபென்ட்னு செய்யக்கூடாது, சஃபர் செய்யற மாதிரி இருக்கக்கூடாது. சரி, I would like to leave you with one important thought. Psychology teaches us how the human mind works, but ethics teach us how we should use that knowledge responsibly. As future psychologists, counselors, teachers, researchers, or professionals, people may trust you with their fears, emotions, secrets, and struggles. Always remember that trust is earned through ethical behavior. Knowledge may make you an expert, but ethics will make you a respected professional. Whenever you make a professional decision, ask yourself these three questions. Is it fair? Is it respectful? Will it benefit the other person without causing harm? If your answer is yes, then you are most likely making an ethical decision. I would like to end today's lesson with this beautiful quote. Ethics is doing the right thing even when no one is watching. Thank you, everyone.